எதிரிக்கு உன் பலத்தை விட உன் பயம்தான் பெரிய ஆயுதம். உன் பயத்தை நீ கொன்றுவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் எவனுமே இல்லை. இன்று உன் பலவீனத்தை உன் பலமாக மாற்று. நீ ஒரு போர் வீரன் என்பதை உனக்கு நீயே நிரூபித்துக் காட்டு. நாள் 5. பொருளாதார ஒழுக்கம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. சாணக்கியர் ஒரு யதார்த்தவாதி. அவர் சொல்கிறார், பணம் இல்லாதவன் ஒரு பிணம். ஆன்மீகம், அறிவு இவை அனைத்தும் இருக்கட்டும், ஆனால் இந்த உலகத்தில் வாழ பொருளாதாரம் மிக முக்கியம். வறுமை உன் சுயமரியாதையை கொன்றுவிடும். பொருளாதார திட்டமிடல். நீ இதுவரை எவ்வளவு பணத்தை சோம்பேறித்தனத்தால் வீணடித்திருக்கிறாய் என்று கணக்கு போடு. தேவையற்ற பொழுதுபோக்குகள், ஆடம்பரங்கள் இவற்றுக்கு செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் உன் முன்னேற்றத்தை தள்ளி போடுகிறது. ஆசைப்படும் அனைத்தையும் வாங்குபவன் விரைவில் தனக்கு தேவையானதை விற்க வேண்டிய நிலைக்கு வருவான். இன்று ஒரு சபதம் எடு, உன் உழைப்பில் வரும் பணத்தை வீணாக்க மாட்டேன் என்று. உன் பணத்தை சேமிக்க பழகு. அதை உன் அறிவை வளர்க்கும் புத்தகங்களுக்கோ அல்லது பயிற்சிகளுக்கோ முதலீடு செய். சேமிப்புதான் உன் ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாக நிற்கும் ஒரே நண்பன். செல்வம் என்பது உழைப்பால் வருவது மட்டுமல்ல, அது ஒழுக்கத்தால் நிலை பெறுவது. இன்று உன் சாம்ராஜ்யத்திற்கான அஸ்திவாரத்தை போடு. நாள் 6. மன வலிமை. உன்னை நீயே செதுக்கு. ஒரு மனிதனின் மனமே அவனுக்கு நண்பன், அவனுக்கு பகைவனும் அதுவே. உன் உடம்பையும் நேரத்தையும் நீ சரி செய்தாலும் அதை இயக்குகிற ரிமோட் கண்ட்ரோல் உன் மனதுதான். மனம் தெளிவாக இல்லை என்றால் கையில் இருக்கும் கூர்மையான வாளாலும் பிரயோஜனமில்லை. மௌனம் மற்றும் தியானம். இன்று 30 நிமிடங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து உன் சுவாசத்தை கவனி. உன் மனது குரங்கு போல அங்கேயும் இங்கேயும் தாவும். பழைய கவலைகளையும் தேவையற்ற கற்பனைகளையும் கொண்டு வரும். எதையும் தடுக்காதே, ஒரு சாட்சியாக நின்று கவனி. உன் மனது உன்னை மீண்டும் சோம்பேறித்தனத்திற்கு இழுக்கும். இவ்வளவு செய்தாயே போதும், இன்று ஒரு நாள் ஓய்வெடு என்று கெஞ்சும். அந்த இடத்தில் நான் என் மனதிற்கு அடிமை அல்ல, மனதுதான் எனக்கு பணியாளர் என்று உறுதியாக நில். மௌனம் உன் சக்தியை வீணாக்காமல் உனக்குள்ளேயே சேமிக்கும். இன்று நீ எடுக்கும் இந்த அமைதி நாளை நீ எடுக்கப் போகும் போருக்கு உன்னை தயார்படுத்தும். அமைதிதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம். நாள் 7. புதிய பிறவி, லட்சிய பிராப்தி. வந்துவிட்டோம். இன்று 7வது நாள். இந்த ஒரு வாரம் நீ பட்ட கஷ்டம், நீ செய்த தியாகம், உன் ஆசைகளை நீ கொன்ற விதம், இவை அனைத்தும் இன்று உன்னை ஒரு புதிய மனிதனாக நிறுத்தியிருக்கிறது. கண்ணாடி முன்னால் போய் உன் முகத்தை பார். அந்த பழைய சோம்பேறித்தனமான கண்கள் இப்போது அங்கே இருக்காது. அதில் ஒரு லட்சிய வெறி இருக்கும். சாணக்கியர் சந்திரகுப்தனை உருவாக்குவதற்கு முன்னால் அவனை செதுக்கினார். இன்று நீ உன்னை செதுக்கி ஒரு சிற்பமாகிவிட்டாய். இன்று உன் இறுதி சவால் சபதம் எடுத்தல். இந்த 7 நாள் கற்றுக்கொண்ட ஒழுக்கத்தை என் வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பேன். என் இலக்கை அடையும் வரை என் மூச்சு அடங்கக்கூடாது என்று உனக்குள்ளேயே ஒரு சத்தியம் பண்ணிக்கொள். சாணக்கியர் நந்த வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் எடுத்தது போல நீ உன் வறுமையையும் சோம்பேறித்தனத்தையும் அழிப்பேன் என்று உறுதியெடு. நண்பா, இந்த வீடியோ இதோடு முடியலாம். ஆனா உன் சாம்ராஜ்யம் இங்கிருந்துதான்